இங்க ப்ராஸ்டியூட் பண்ற ஒரு பொண்ணு கிளிஃப்னு ஒருத்தனோட கார்ல லிஃப்ட் கேட்டு ஏறி அவளோட பிளேஸுக்கு போறா. அந்த பிளேஸை பார்த்த உடனே கிளிஃபுக்கு செம கோவம் வருது. ஏன்னா இப்போ இவன் டிராப் பண்ண பிளேஸ் கிளிஃபோட பழைய ஃப்ரெண்டோடது. அதனால அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அவனை சாவடிச்சுட்டு இந்த பிளேஸ் எடுத்துருப்பாங்களோன்னு சந்தேகப்பட்டு அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்குள்ள போயிட்டு அவன் உயிரோட தான் இருக்கானான்னு செக் பண்ணி பாக்குறான். அப்ப அவன் உயிரோட தான் இருக்கான்னு கன்ஃபார்ம் ஆனதும் அந்த பிளேஸ்ல இருந்து போறதுக்காக கார் எடுக்க போறான். அப்ப அந்த இடத்துல இருக்கிற ஒருத்தன் கார் டயரை கத்தியால கிழிச்சு வச்சிருப்பான். அதனால அவங்க கிட்ட கார் டயரை மாத்துன்னு சொல்லுவான். ஆனா அவன் கிளிஃப் கிட்ட ரொம்ப திமிரா பேசுவான். இதனால கடுப்பான கிளிஃப் அவனை பயங்கரமா அடிச்சு போட்டு ரத்தம் ஊத்த ஊத்த கார் டயரை சேஞ்ச் பண்ண வைக்கிறான். இதை ஒரு பொண்ணு வேகமா போய் அவங்க லீடர் கிட்ட சொல்லுவா. இதனால அவன் கிளிஃப் அடிக்கிறதுக்கு குதிரையில வேகமா வரான். ஆனா அதுக்குள்ள கிளிஃப் கார் டயர் மாத்தி எடுத்துட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அந்த லோக்கல் கேங் லீடர் கூட சேர்ந்து ரெண்டு பொண்ணுங்க பணக்காரங்க இருக்கிற ஏரியாவுக்கு போயிட்டு அதுல ஒரு வீட்டுல இருக்கிறவங்கள மிரட்டி காசை வாங்கலான்னு ஒரு வீடை உடைச்சிட்டு போறாங்க. அப்போ இவங்க உடைச்சிட்டு போன வீட்டுக்குள்ள அந்த கிளிஃப் இருக்கான். இதனால அந்த லீடர் கன் எடுத்து ஷூட் பண்ண வரான். அப்ப கிளிஃப் அவனோட டாக வச்சு அவனோட கையை கடிக்க வைக்கிறான். அப்போ ஒரு பொண்ணு அவனை அடிக்க வரும்போது அவ ஃபேஸ்ல அவன் கையில வச்சிருந்த டின்னை அவன் மூஞ்சில அடிச்சு மூக்க உடைக்கிறான். இப்படியே கிளிஃப் அவனோட நாய் கூட சேர்ந்து ரெண்டு பேருமே கொடூரமா அடிக்கிறாங்க. அதுல அந்த லீடரை கிளிஃப் சாவடிச்சிடறான். அப்ப இன்னொரு பொண்ணு வேகமா ஓடி வந்து அவனோட தொடையில கத்தியால குத்திடுவா. இதனால அவனுக்கு சம கோவம் வருது. அதனால அந்த பொண்ணோட தலையை பிடிச்சி கொடூரமா கண்ணாடியில செவுத்துல அடிச்சு ஃபேஸை உடைச்சு அவளை சாவடிக்கிறான். அப்போ ஒரு பொண்ணோட ஃபேஸ்ல நாய் கடிச்சதுல அவளுக்கு கண்ணு தெரியாம கையில கிடைக்கிற துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுவா. இதனால அவளை கடிச்சிருந்த நாய் ஓடி போயிருது. கிளிஃபும் அந்த கத்தி குத்துனதுல மயக்கமாயிடுறான். அப்ப அந்த பொண்ணு கண்ணு தெரியாம விண்டோவை உடைச்சிட்டு ஸ்விமிங் பூல்ல விழுறா. இதை பார்த்து அந்த ஸ்விமிங் பூல்ல இருந்த அந்த வீட்டோட ஓனர் வீட்டுக்குள்ள திருடங்க வந்துட்டான்னு அந்த பொண்ணை ஃபயர் கன்னை வச்சு எரிச்சு சாவடிச்சிடறான்.